என்ன ராக்கி, கார்ல என்ன ப்ராப்ளம் பாத்தியா? ஒன்றும் இல்லை பேபி. காரில் பெட்ரோல் இல்லை, வேற எந்த பிரச்சனையுமே இல்லை. கார் நல்லா தான் இருக்கு. ராக்கி, உனக்கு அறிவே இல்லை ராக்கி. இந்த வெயில்ல என்னை நடக்க வச்சு கூட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டியா? பேபி பேபி ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாராவது இந்த பக்கத்து வண்டியில் வருவாங்க, அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு பெட்ரோல் வாங்கிட்டு வந்து உன்னை நான் கார்லேயே கூட்டிகிட்டு போகிறேன் பேபி. உன்னை போய் வெயிலில் நடக்க வைப்பலாம் பேபி. என்னமோ பண்ணு ராக்கி, என்கிட்ட பேசாத. ச்சே, உன் கூட ஏண்டா வந்தோன்னு இருக்கு. பேபி கோவப்படாத. வேணா கொஞ்ச நேரத்துக்கு பொழுது போக நான் ஒரு பாட்டு பாடுறேன் பேபி. வளர்த்தேன் 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 என் மனசுல காதல வளர்த்தேன் 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 என் மனசுல காதல வளர்த்தேன். என்னடா இங்க ஏதோ கழுதை கத்திட்டு கிடக்குது, அந்த கழுதையை பிடிச்சி கட்டுங்கடா. ஹே ஆன்ட்டி, நான் தான் பாட்டு பாடினேன். என் பாட்டை பார்த்தா கழுத கத்துற மாதிரி இருக்கா? ஆன்ட்டி, உனக்கெல்லாம் பாட்டுனா என்னன்னே தெரியாது. ஆன்ட்டி. டேய், நிறுத்துறா. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து பழகு. ஏன் அம்மு, நீ என்ன இங்கே நிக்கிற? இவன் கூட சுத்திக்கிட்டு இருக்கிற? பார்க்கவே நல்லா இல்லவன். இவனை பார்த்தா புள்ள பிடிக்கிறவமா இருக்கியா? இவன் கூட எங்கடி சுத்திட்டு இருக்கிற? இவன் எதுவும் பிடிச்சிட்டு வந்துட்டானா அவனைய? மாமி, இல்லை மாமி, இவன் என்னோட பாய் ஃப்ரெண்டு மாமி. பேரு ராக்கி மாமி. இவன் பேரு ராக்கின்னு வச்சிருக்க கூடாதுரி, கருகி போன வறுக்கின்னு வச்சிருக்கணும். ஆளை பாரு. ஹே ஆன்ட்டி, என்ன இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? நான் எவ்வளோ பெரிய ரிச்சான ஆள் தெரியுமா? கார்லாம் வச்சிருக்கேன் பாரு. என்னை பார்த்தா அப்படி பேசுற? நீ வெறும் 2 வீலர் தான் வச்சிருக்க, அதுவும் நல்லாவே இல்லை. டேய், நீ கார் வச்சிருந்தாலும் அது ஓடாதடா. நான் 2 வீலர் வச்சிருந்தாலும் அது ஓடுண்டா. எங்க போட்டிக்கு வரியாடா? ஒரு இன்ச்சு உன் காரை நகட்டி பார்ப்போம். ஆண்டி ஆண்டி, எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டி. வண்டி மட்டும் கொடுங்க ஆண்டி. ராக்கி போய் பெட்ரோல் வாங்கிட்டு வந்துட்டோம். ஏ, இவனை நம்பிலாம் என் வண்டியை தரமாட்டேன்டி. காயிலங்கடையில் போய் பேரிச்சம்பளத்துக்காக போட்டாலும் போட்டுருவான். இவன் ஆளே அப்படித்தான் இருக்கான். ஆன்ட்டி, நீங்கள் ரிச்சான பீப்புளெலாம் பார்த்ததே இல்லையா? என்னைய போய் பேரிச்சம்பளம்? எங்கள் வீட்டில் பேரிச்சம்பளம் தோட்டமே இருக்குது தெரியுமா? வண்டியை கொடுக்குறதுனா கொடுங்க, இல்லாட்டி கிளம்பி போங்க. நீங்கள் போனா என்ன, 1000 பேர் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. டேய், இந்த பொட்டை காட்டில் யாரும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க? நானும் பேசாமல் போயிடுவேன் பார்த்துக்க. அப்புறம் ரோட்லேயே நீ நிற்க வேண்டியதான். ஆன்ட்டி, என் படிப்பு என்ன, அந்தஸ்து என்ன, என்னோட ஸ்டேட்டஸ் என்ன? என்கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்க? என்கிட்ட வேற யாராவது இப்படி பேசியிருந்தா என்ன நடக்கிறதே வேற ஆன்ட்டி. என்னை பற்றி தெரியாது, நான் ரொம்ப ரொம்ப பெரிய ஆள் ஆன்ட்டி. டேய், நீ ரொம்ப பெரிய ஆள் தான்டா. நான் கேட்குற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு. என் வண்டியை நான் உனக்கு வச்சுக்கவே தரேன். ஏ ஆன்ட்டி, 1000 கேள்வி கேளு, அசால்ட்டா பதில் சொல்லுவேன். நான் வேற மாதிரியான ஆள், தெரியாது உனக்கு. சரிடா, நான் கேட்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு பெட்ரோல் கிணற எந்த நாட்டில் தோண்டினாங்க? அதை யார் தோண்டினது? எந்த வருஷம் தோண்டினாங்க? இதை மட்டும் எனக்கு சொல்லிடுறேன். நான் உனக்கு பெட்ரோல் நானே ஃப்ரீயாக வாங்கி தரேன். ஏ ஆன்ட்டி, இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இதுக்கு நான் ஆன்சர் பண்ண தேவையில்ல, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆன்சர் பண்ணுவான். டெல் மீ பேபி. ஐயோ, என்னை எதுக்குடா ராக்கி கொறுத்து விட்ற? எனக்கு பதில் தெரியாதுடா. ஏ ஆன்ட்டி, என் பேபிக்கு பதில் தரலையா? என்ன பண்ணுறது, நீயே சொல்லு. டேய், நான் கேள்வி கேட்டது உன்கிட்ட. நீ தாண்டா பதில் சொல்லணும் மாட்டையா? ஒழுங்கா பதில் சொல்லு. ஆன்ட்டி, எங்கள் டாடி எவ்வளோ பெரிய ஆள்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த மாதிரி சிம்பிளான கேள்வியை கேட்டு என்ன அவமானப்படுத்துறீங்களா? எங்கள் டாடியை பற்றி உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சுக்குங்க, புரிஞ்சுக்குங்க. டேய், நிறுத்துறா. உங்கள் அப்பா யாராக இருந்தா என்னடா? என்ன 10 அடி இருப்பானா? நீ கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்கிறான். ராக்கி, நீ பெரிய ஆள் ராக்கி, உனக்கு பதில் தெரியும் கண்டிப்பா. ஆன்ட்டி கேட்டதுக்கு பதில் சொல்லு, அவமானப்படுத்திடாத. பேபி, புரிஞ்சுக்காம பேசுறிய பேபி. தெரிஞ்சிருந்தா தான் நான் அப்பயே சொல்லியிருப்பேன்ல பேபி. தெரியலைங்கிறதுனால தான் இப்படி பேசிக்கிட்டே இருக்கேன். என்ன பேபி, இது கூட உனக்கு புரியல? சரி ஆன்ட்டி, எனக்கு பதில் தரல, நீங்களே சொல்லுங்க. சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. தெரியலேங்கிறத கூட எப்படி சொல்கிறான் பாரு மண்டையன். மூஞ்சிய பாரு. சரி, பதில சொல்கிறேன், 2 பேருமே நல்லா கேட்டுக்கங்க. பெட்ரோல் கிணற முதல்ல தோண்டினது அமெரிக்காவில் தான். பென்சில்வேனியா அப்படிங்கிற இடத்துல தான் தோண்டினாங்க. அதை 1859 வருஷம் தான் தோண்டினாங்க. அதை தோண்டின ஒரு பேர் என்ன தெரியுமா? எட்வின் ராக் அப்படிங்கிறவர் தான் தோண்டியிருக்காரு. முதல்ல சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கங்க, அப்பதான் பெரிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆர்வம் வரும். புரியுதா? அடியா அம்மா, இவன் தான் பதில் சொல்லல. நீ வா என் கூட வண்டியில, நான் போய் உன்னை விட்டுட்டு போறேன். இவன் வண்டியை தள்ளிக்கிட்டே வரட்டும். ஹே பேபி, என்ன நீ பிசாட்டுக்கு இந்த ஆன்ட்டியை நம்பி போற? இந்த ஆன்ட்டியை பார்த்தாலே சரியில்லாத ஆளா தெரியுது. புள்ள பிடிக்கிற ஆன்ட்டி மாதிரி இருக்கு. நீ போகாத, நீ இரு, நம்ம போயிடலாம். ஏ பேபி பேபி. ராக்கி, உனக்கு ஆன்ட்டி கேட்ட ஒரு சின்ன விஷயம் கூட தெரியல, அதனால நான் ஆன்ட்டி கூடயே போறேன்.
நீ கார் எடுத்துட்டு வா. பாய். அப்படியே மக்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு லைக் பண்ண சொல்லிட்டு வா. நாங்கள் அப்படியே முன்னாடி போகிறோம். பாய். ஏ மண்டையா போயிட்டு வரோம்டா. பாய். அப்படியே மக்களை கமெண்ட் பண்ண சொல்லிடு, மறந்துடாத. பேபி பேபி பேபி, ஓ மை காட், இந்த ஆன்ட்டி வந்து என் பேபியை கூட்டிகிட்டு போயிடுச்சு. ஓ சரிங்க மக்களே, நான் எப்படியாவது காருக்கு பெட்ரோல் போட்டு திரும்ப போய் என் பேபியை பிக்கப் பண்ணிக்கிறேன். அப்படியே இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதை நான் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா என் பேபி ஆசைப்பட்டுருச்சு, அதனால தான் நான் சொல்கிறேன். பாய் மக்களே, நானும் போயிட்டு வரேன். பாய் மக்களே.